பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் வந்து சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த சொசைட்டிலேருந்து நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் 3 விதமான எழுத்துத் தேர்வு வந்து நடக்க போகுது. அதற்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் இப்போ ட்ராவல்லையும் இருப்பீங்க எக்ஸாமினேஷனுக்காக. ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம். அந்த 3 டெஸ்ட்டுமே வந்து நம்ம மெட்டீரியல் பை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதனுடைய கொஷின் டிஸ்கஷன் தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ 3 கொஷினுமே நம்ம கொடுத்த மெட்டீரியல்லேருந்து எப்படி வந்து சிம்கோவில் கேட்பாங்களோ அதை வந்து நம்ம தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் விட்டுட்டு மிச்ச கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளை தினம் எழுத்து தேர்வில் இந்த கொஷின்ஸ்லேருந்து கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின், ஒரு விதை உள்ளடக்கியது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஒரு விதை உள்ளடக்கியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மேலே உள்ள அனைத்தும். ஒரு விதையில் என்னென்ன இருக்குன்னா அப்படியே உள்ள கரு, உணவுப் பொருட்கள், விதை உரை, இது எல்லாமே வந்து கலந்தது தான் வந்து விதைகளை உள்ளடக்கியது. ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின், நியூக்ளியஸ் விதை யாரால் உற்பத்தி செய்யப்படுகிறது? நியூக்ளியஸ் விதை யாரால் உற்பத்தி செய்யப்படுகிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, தாவர வளர்ப்பாளர்கள். ஸோ தாவர வளர்ப்பாளர்கள் தான் வந்து நியூக்ளியஸ் விதையை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அணுக்கரு விதை மூலாதாரமா? ஸோ அணுக்கரு விதை மூலாதாரமா பார்த்திங்கன்னா வளர்ப்பவர் விதை. ஸோ அணுக்கரு விதை மூலாதாரமானு பார்த்திங்கன்னா வளர்ப்பவர் விதை. ஸோ அடுத்த கொஷின், பின் வருவனவற்றுள் எது இந்தியாவின் பட்டு நகரமாக கருதப்படவில்லை? பின் வருவனவற்றுள் எது இந்தியாவின் பட்டு நகரமாக கருதப்படவில்லை? ஆப்ஷன் இ, பாகல்பூர். பாகல்பூருங்கிறது இந்தியாவினுடைய பட்டு நகரமாக கருதப்படவில்லை. ஸோ அடுத்த கொஷின், பின் வருவனவற்றுள் எது தசார்பட்டின் சிறப்பியல்பு அம்சம் அல்ல? ஸோ தசார்னு ஒரு பட்டு ரகம் இருக்குது, அதனுடைய சிறப்பு அம்சம் இல்லை அப்படின்றத எடுத்துருக்கோம் இந்த கொஷினில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பாம்பே மாறிலிருந்து பெறப்பட்டது. ஸோ பாம்பே அந்த இதுலேருந்து வந்து பெறப்பட்டது. அடுத்த கொஷின், பின்வரும் பட்டுகளில் எது முக்கியமாக அஸ்ஸாமில் உற்பத்தி செய்யப்படுகிறது? 6வது கொஷின், பின்வரும் பட்டுகளில் எது முக்கியமாக அஸ்ஸாமில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, முகாப்பட்டு. முகாப்பட்டுங்கிறது அஸ்ஸாமில் உற்பத்தி செய்யப்படுற பட்டு ரகம். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எது எரிப்பட்டுக்கான சிறப்பியல்பு அம்சம் அல்ல? ஸோ எரிப்பட்டுக்கான சிறப்பியல்பு அம்சம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, லார்வா கருவேல இலைகளை உண்கிறது. ஸோ இந்த பட்டு வந்து எரிப்பட்டுக்கான சிறப்பு அம்சம் இல்லை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்வா வந்து கருவேல இலைகளை உண்றதுனால இது பட்டுக்கான சிறப்பு அம்சம் கிடையாது. ஸோ அடுத்த கொஷின், கல்லீரல் சிவப்பு என்பது எந்த வகைன்னு கேட்டிருக்கோம். ஸோ கல்லீரல் சிவப்பு என்பது எந்த வகை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, அந்தூரியம் அப்படின்றது கல்லீரனுடைய சிவப்பு அந்த வகையை சார்ந்தது. அடுத்த கொஷின், மல்லிகைகளை தாக்கும் முக்கியமான பூச்சி எது? ஸோ மல்லிகைகளை தாக்கும் வந்து முக்கியமான பூச்சி வந்து பார்த்திங்கன்னா நத்தைகள். ஸோ நத்தைகள் தான் மல்லிகைகளை வந்து தாக்குறது. அடுத்தது, ஸோ ஜெயான்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஜெயா அப்படின்றது ஒரு என்ன நெல் ரகம் அப்படின்றத கேட்டிருக்கோம். ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா நடுத்தர கால நெல் ரகம். ஜெயா அப்படின்றது நடுத்தர கால நெல் ரகம். உயரமான பகுதிகளில் பயிரி ஏற்ற வாழை வகை எது? ஸோ பயிர்றதுக்கான வாழை வகை வந்து என்ன? உயரமான பகுதிகளில் வாழை பயிர்றதுக்கான வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ போல்ஸ் ஆல்டாஃபோர்ட்ன்றது தான் உயரமான பகுதிகளில் பயிரிடுற வாழையுடைய ரகம். திசு வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் தாவர பகுதி. திசு வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் தாவர பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விளக்கங்கள். ஸோ இதில் உள்ள வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எக்ஸாமினேஷனுக்கு வந்து தமிழ் வந்து ப்ரொனவுன்சியேஷனே வந்து இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் சேரிகல்ச்சர் சம்மந்தமான கேள்விகள் இப்படி தான் நாளை தினம் சிம்கோவில் இருக்கும். ஸோ கொஷின்ஸை நீங்கள் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் வந்து அதிலே தான் இருக்கும், கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் தான் ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா கொஷின்ஸை ரெண்டு தடவை வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சூஸ் பண்ணுங்கள். ஈஸியான இந்த அக்ரிகல்ச்சர் சேரிகல்ச்சர் டாப்பிக்கில் நமக்கு கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்கோரிங் பேப்பராக இருக்குது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா திசு வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் தாவர பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா விளக்கங்கள். ஆப்ஷன் டி. செல் பிரிவு சாதகமாக உள்ளது எதனால் கேட்டிருக்காங்க. செல் பிரிவு சாதகமாக உள்ளது எதனால்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சைட்டோக்ளினிக்ஸ். ஸோ சைட்டோக்ளினிக்ஸ்ன்றது தான் செல் பிரிவுக்கு சாதகமாக உள்ளது. செல் பிரிவு சாதகமாக உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோக்ளினிக்ஸ். ஸோ இந்த கொஷின் ரிப்பீட்டடாக இருக்குது. விரைவான பரப்புதல் நுட்பம் செய்யப்படுகிறது எதுலன்னு கேட்டிருக்காங்க. விரைவான பரப்புதல் நுட்பம் செய்யப்படுகிறது ஆப்ஷன் இ, மிளகுல வந்து விரைவான பரப்புதல் நுட்பம் செய்யப்படுகிறது.
கேரளாவில் எந்த மண்குழு அதிகமாக உள்ளது? கேரளாவில் எந்த மண்குழு அதிகமாக உள்ளது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி லேட்ரைட் மண். லேட்ரைட் மண் தான் கேரளாவில் அதிகமாக வந்து இருக்குது. நாற்றுகளை நடவு செய்வதற்கு ட்ரோவல். ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரோவல் பண்ணாலும் நாற்றுகளை வந்து நடவு செய்கிறதுக்கான வழிமுறை. அடுத்தது தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற மண் அமைப்பு என்ன? தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற மண் அமைப்பு லோடி. லோடிங்கிறது தாவர வளர்ச்சிக்கு ஏற்ற மண் அமைப்பு. பட்டுப்புழு வளர்ப்பு என குறிப்பிடப்படுகிறது. பட்டுப்புழு வளர்ப்பு என டேஸ் என குறிப்பிடப்படுகிறது பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வளர்ப்பு ஆப்ஷன் சி பட்டு வளர்ப்பு என குறிப்பிடப்படுகிறது. கைரா நோய் டேஸின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. கைரா நோய் டேஸின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஆப்ஷன் ஏ ZN. ஸோ ZN இதனால தான் கைரா நோய் வந்து ஏற்படுது. அடுத்தது குளோரோஃபில் எந்த கனிம சத்து உள்ளது? குளோரோஃபில்லில் எந்த கனிம சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ Mg. ஸோ Mgங்கிற குளோரோஃபில் கனிம சத்து உள்ளது. மாம்பழத்தின் இனிப்பு வகை. ஸோ மாம்பழத்தினுடைய இனிப்பு வகை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சௌசா. ஸோ சௌசாங்கிறது மாம்பழத்தினுடைய இனிப்பு வகை. நாக்கு ஒட்டுதல் என்பது இன்றியமைக்கப்பட்ட வடிவமாகும். ஸோ நாக்கு ஒட்டுதல் என்பது டேஸின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவமாகும். ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா சவுக்கை ஒட்டுதல். ஸோ சவுக்கை ஒட்டுதல் அப்படின்றது நாக்கு ஒட்டுதல் என்பதற்கான பரிமாற்றம் வடிவமாகும். தலைமைச் சங்கம் என்பது கூட்டுறவுத்துறை சம்பந்தமான கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான பேப்பர்ஸ் இது. தலைமைச் சங்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மாநில அளவிலான சங்கம். தலைமைச் சங்கம் என்பது மாநில அளவிலான சங்கம். ஆப்ஷன் இ. இங்கிலாந்தின் பெரிய கூட்டுறவு நிறுவனம். இங்கிலாந்தின் பெரிய கூட்டுறவு நிறுவனம் ஸ்காட்டிக்ஸ் கூட்டுறவு நுகர்வோர் சங்கம். ஸ்காட்டிக்ஸ் கூட்டுறவு நுகர்வோர் சங்கம் இங்கிலாந்தினுடைய பெரிய கூட்டுறவு நிறுவனம் அதுதான். கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களின் பொறுப்பு. கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களுடைய பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. டென்மார்க்கில் நிறுவப்பட்ட முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் ஏற்பட காரணமானவர். டென்மார்க்கில் நிறுவப்பட்ட முதல் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் ஏற்பட காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹோன். ஸோ மாஸ்டர் ஹோன் அப்படின்றவர் தான் டென்மார்க்கில் நிறுவப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கத்தினுடைய ஏற்பட காரணமாக இருந்தவர். பண்ணையாளர்களுக்கு கடன் வழங்கும் விதமாக கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்திய ஜெர்மானியர். பண்ணையாளர்களுக்கு கடன் வழங்கும் விதமாக கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்திய ஜெர்மானியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹால். ஸோ டாக்டர் ஹால் அப்படின்றவர் தான் ஜெர்மனியில் வந்து நமக்கு பண்ணையாளர்களுக்கான கடன் வழங்கும் விதமாக கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தியவர். பின் வருவனவற்றுள் இந்தியாவில் பின்பற்றப்படும் நிறுவன அமைப்பு எது? இந்தியாவில் பின்பற்றப்படும் நிறுவன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூட்டமைப்பு. ஸோ கூட்டமைப்பு தான் இந்தியாவில் பின்பற்றப்படும் நிறுவன அமைப்பு. அகில இந்திய கிராம கடன் மறு ஆய்வு குழு எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது? அகில இந்திய மறு ஆய்வு குழு கடன் வந்து பார்த்திங்கன்னா எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழே வந்து ஏற்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா எத்தனாவது 5 ஆண்டு திட்டம்? ஆப்ஷன் சி 4வது 5 ஆண்டு திட்டம். விவசாய மறுநிதி கழகம் டேஸில் ஏற்படுத்தப்பட்டது. விவசாய மறுநிதி கழகம் டேஸில் ஏற்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் பி ஜூலை 1 1963. ஜூலை 1 1963. நஃபாட் என்பதின் விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம். ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே கொஷின் இருக்கிறதுனால இந்த மாதிரியான எக்ஸ்பான்ஷன் கொஷின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தமிழில் பார்க்குறத விட ஆங்கிலத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்து பண்ணிடலாம். ஸோ நஃபாட் என்பதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய விவசாய கூட்டுறவு விற்பனை இணையம். ஆப்ஷன் சி. சிறப்பு துணை விதி திருத்தம் செய்ய மேற்கண்ட அனைத்துமே வந்து செயல்படணும். சிறப்பு பேரவை கூட்டப்படணும். அப்புறம் வந்து சிறப்பு பேரவை 15 நாள் முன்னறிவிப்பு கொடுத்து பேரவைக்கான அறிவிப்பு வெளியிடணும். சிறப்பு பேரவை வாக்கெடுப்பில் திருத்தத்திற்கான ஆதரவாய் இருக்க வேண்டும். ஸோ 2ல் வந்து 3 பங்கு திருத்தத்திற்கான ஆதரவாய் இருக்க வேண்டும். புதிய கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய பிரிவு 21 படி தகுதியுடைய எத்தனை நபர்கள் தேவை? புதிய கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்யணும்னா தகுதியுடைய நபர்கள் வந்து எத்தனை நபர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 25. ஒரு கூட்டுறவு சங்கத்தினை பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் என்ன? ஆப்ஷன் பி விதி 46. கூட்டுறவு சங்கத்தினுடைய பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் விதி 46. 1920 இந்தியாவில் முதல் கூட்டுறவு நில அடமான வங்கிக்கு எங்கு ஏற்படுத்தப்பட்டது? 1920 இந்தியாவில் முதல் கூட்டுறவு நில அடமான வங்கி எங்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ
பஞ்சாபில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, சகாங் அப்படின்ற இடத்துல. ஸோ சகாங்கிற இடத்துல பஞ்சாப் மாநிலத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க 1920. இந்தியாவின் முதல் கூட்டுறவு நில அடமான வங்கி. ஸோ அதாவது கூட்டுறவு விவசாயம் என்பது ஒருங்கிணைந்த விவசாயம் என்பதும் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன்றே, அதாவது கூட்டுறவு விவசாயம் ஒருங்கிணைந்த விவசாயம் என்பதும் ஒன்றே, கூட்டுறவு விவசாயமும் ஒருங்கிணைந்த விவசாயம் அப்படின்றதும் ஒரே அமைப்பை சார்ந்தது, அதனால் ஒன்றே அப்படின்றது பொருள்படும். ஸோ அடுத்த கொஷின், எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வளர்ச்சி குறித்த கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டதுடன் நில அடமான வங்கிகள் நிலவள வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் பி 3வது 5 ஆண்டு திட்டம். ஸோ நிலவள வங்கி எப்போ வந்து நில அடமான வங்கிகள் வந்து நிலவள வங்கின்னு மாற்றப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டத்தில். டேஸின் இறுதியில் நகர கூட்டுறவு வங்கி இயக்கம் இந்தியாவில் தோன்றியது? 19வது நூற்றாண்டு இறுதியில் நகர கூட்டுறவு வங்கி இயக்கம் இந்தியாவில் தோன்றியது. முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி 1910 டேஸில் என்ற இடத்தில் தோன்றியது? ஆப்ஷன் இ அஜ்மீர், ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டது. தேசிய ஆரோக்கிய கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது? தேசிய ஆரோக்கிய கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி புதுடெல்லி. சமீபத்தில் எந்த நாட்டின் உடனடி கட்டண தளமான AANI இந்தியாவின் UPI உடன் இணைக்கப்பட்டது? ஆப்ஷன் சி UAE. ஸோ UAEன்றது தான் சமீபத்தில் உள்ள AI, அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் சொல்லுவாங்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய UPI உடன் இணைக்கப்பட்டது UAEயோட. அடுத்தது ஒரு கணித கேள்வி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தவங்க நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ். ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு. ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1870. ஸோ ஆப்ஷன் சி 1870. இந்தியாவின் மாநில சின்னத்தில் உள்ள சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ முண்டக உபநிடதம். புகழ்பெற்ற பாறையில் வெட்டப்பட்ட கைலாசா கோவில் எங்கு உள்ளது? புகழ்பெற்ற பாறையில் வெட்டப்பட்ட கைலாசா கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோராவில் இருக்குது. ஹராப்பன் நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஹராப்பன் நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. ஜூனகர் பாறை கல்வெட்டு தொடர்புடையது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ருத்ராமன். நுண்ணுயிர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களின் தந்தை. ஸோ ஆப்ஷன் பி லூயி பாஸ்டர். லூயி பாஸ்டர் தான் நுண்ணுயிர்களின் தந்தை. போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஜோன்ஸ் சால்க். ஜோன்ஸ் சால்க் தான் போலியோ தடுப்பு மருந்து வந்து கண்டுபிடித்தவர். அணுவின் ஒரு பகுதியான நியூட்ரானை கண்டுபிடித்தவர்? ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் சாட்விக். இந்திய சட்ட ஆணையம் ஒரு ஆப்ஷன் இ வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. இந்திய சட்ட ஆணையம் ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பஞ்சாயத்து கிராம சபை. ஸோ பஞ்சாயத்துங்கிறது ஒரு கிராம சபை. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதலில் எத்தனை அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டன? முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 அடிப்படை உரிமைகள் வந்து வழங்கப்பட்டன. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை? ஆப்ஷன் பி 389. வெள்ளி உற்பத்தியில் முன்னணியில் உள்ள இந்திய மாநிலம் கர்நாடகா. மேற்கு வங்கத்தின் முக்கியமான பணப்பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நைலான். இந்தியா அதிகபட்சம் நிலக்கரியை ஏற்றுமதி செய்கிறது. எங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜப்பான். இந்திய ரயில்வேயின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவு எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லக்னோவில் அமைஞ்சிருக்கு. பின் வருவனவற்றில் எது கடல் துறைமுகம் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமேஸ்வரம். அடுத்தது ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஆந்திராவின் பாரம்பரிய நடனம். ஸோ ஆந்திராவினுடைய பாரம்பரிய நடனம் குச்சிப்பிடி. அஜந்தா குகைகள் எங்கே அமைந்துள்ளன? அஜந்தா குகைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மகாராஷ்டிராவில். யாக் அண்டி கோயில் எங்கே அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கர்னூல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு.
டப்பு நடனம் பின்வரும் எந்த மாநிலத்தின் பிரபல நடன வடிவமாகும்? டப்பு நடனம் பின்வரும் எந்த மாநிலத்தின் பிரபல நடன வடிவமாகும்? ஆப்ஷன் இ ஆந்திர பிரதேசம். கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அலுமினியம், நிக்கல், செம்பு, பாதரசம். ஆப்ஷன் இ பாதரசம். தவறான இணையை தேர்ந்தெடுத்துன்னு சொல்லி ஒரு ஹிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி கொடுத்துருக்கோம். அதில் வந்து மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, தோலாகா, அப்புறம் பனாவலி. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இ பனாவலி தான். ஹரியானா இந்தியாவில் இருக்குது. தவறான இணை அப்படின்றது. ஸோ அது எங்கே இருக்குது, பனாவலி எங்கே இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சுட்டெரிக்கும் வெயிலில் சாலையில் செல்லும்போது தொலைவில் தண்ணீர் திட்டுக்கள் தோன்றுவதற்கான காரணம்? ஆப்ஷன் இ முழு அக எதிரொலிப்பு. ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவம். அது எந்த வடிவத்தில் பரவுகிறது? ஆப்ஷன் சி மின்காந்த அலை. சங்க காலத்தில் செப்பு தராசு எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ செப்பு தராசு எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ. இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் கம்பெனி ஒப்பந்த கூலி முறையை அறிமுகம் செய்தது எப்போது? ஆப்ஷன் ஏ 1843. பின்வரும் வியாழன் துணைக்கோள்களுள் எதன் ஓசோன் காணப்படுகிறது? ஆப்ஷன் இ யுபோரி. 2024ஆம் ஆண்டுக்கான EIU வணிக சூழல் தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது? ஆப்ஷன் பி மலேசியா. இஸ்ரோவின் எந்த செயற்கைக்கோளில் ரூபாடியம் அணுக்கடிகாரம் வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி ஆதித்யா L1. தேசிய கடல்சார் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 1. உலகின் புற்றுநோய் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நாடு? ஆப்ஷன் இ இந்தியா. இவற்றில் ஜூக் 2 என்பது எந்த நாட்டின் ஏவுகலமாகும்? ஆப்ஷன் ஏ சீனா. இஸ்ரோவின் சுகன்யான் திட்டம் எந்த ஆண்டிற்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2025. ஆப்பிரிக்க நாடுகளின் யாவுண்டா பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மலேரியா. ஆப்பிரிக்க நாடுகளின் யாவுண்டே பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது? பார்த்தீங்கன்னா மலேரியாவுடைய தொடர்புடையது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் எந்த நாட்டில் அதிக அளவில் மீத்தேன் உமிழ்வு பதிவாகியுள்ளது? ஆப்ஷன் சி அமெரிக்கா. இவற்றில் எந்த மாநிலத்தின் அகநாசினி கழிமுகம் அமைந்துள்ளது? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கர்நாடகா. ஜம்மு காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் மாநிலம் எது? ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா. ஸோ இது மாதிரி தான் சிம்கோவினுடைய தேர்வினுடைய தாள் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் எடுத்திருக்கோம். நம்ம மெட்டீரியல்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இது. நாளைக்கு அஃபிஷியலாக சிம்கோவினுடைய கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். தேர்வை முடிச்சுட்டு நாளைக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கட்ட அப்டேட் இன்டர்வியூக்கான கைடன்ஸ் தொடர்ந்து கொடுப்போம். நன்றி, வணக்கம்.